ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரைடன்ட் செஃப். இந்த வீடியோவில் நம்ம மேரிகோல்டு பிஸ்கட் வச்சு ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்டியான ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு நான் 2 மேரிகோல்டு பிஸ்கட் பேக்கெட் எடுத்து வச்சுருக்கிறேன். மேரிகோல்டு பிஸ்கட் இல்லைனா டைஜஸ்டிவ் பிஸ்கட்லேயும் செய்யலாம். டைஜஸ்டிவ் பிஸ்கட்டோட மேரிகோல்டு பிஸ்கட்டில் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் நான் மேரிகோல்டு பிஸ்கட் யூஸ் பண்ணி செய்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த பிஸ்கட் எல்லாமே நல்லா பவுடர் பண்ணி எடுத்துடலாம். நான் அந்த பிஸ்கட்டை பவுடர் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு ஃபுட் ப்ராசஸர் யூஸ் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் மிக்ஸி ஜார்லேயும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துடலாம். எல்லா பிஸ்கட்டையும் பாதியாக உடச்சி எடுத்து இதில் சேர்க்குறேன். இனி இந்த பிஸ்கட்டை நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துடலாம். நல்லா ஃபைன் பவுடராக அரைத்து எடுத்துடுங்க. பிஸ்கட் எல்லாமே நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இனி நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா ஃபைன் பவுடராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இந்த ஃபுட் ப்ராசஸரில் உள்ள இந்த பிளேடையும் நம்ம தனியாக எடுத்துடலாம். லைட்டாக தட்டிட்டு எடுத்துடுறேன். இனி நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க பிஸ்கட் எல்லாத்தையுமே ஒரு பவுலில் எடுக்கிறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு பவுடர் சுகர், 1/4 கப் அளவு கொக்கோ பவுடர் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இதில் மேரிகோல்டு பிஸ்கட் யூஸ் பண்ணுறதுனால சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதில் 1/4 கப் அளவு பட்டர் சேர்க்குறேன். மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் இதில் அன்சால்டட் பட்டர் தான் மெல்ட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்குறேன். நம்ம பட்டருக்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்க்கலாம். ஆனால் எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது. ஆனால் பட்டர் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் பட்டர் யூஸ் பண்ணுங்கள். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதில் 1/2 கப் அளவு பால் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்ல கெட்டியான பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவை அப்படின்னா கூட கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. எனக்கு இதில் கரெக்டாக 1/2 கப் அளவு பால் தேவைப்பட்டுச்சு. நீங்கள் டைஜஸ்டிவ் பிஸ்கட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பால் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். பாருங்கள், எல்லாமே நல்லா பிசைந்து எடுத்து இதே போல் வச்சுருக்கிறேன். நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இதை ஒரு பட்டர் பேப்பரில் எடுத்துடலாம். பட்டர் பேப்பரில் எடுத்த பிறகு இதை லைட்டாக நம்ம ரோல் பண்ணி விட்டோம் அப்படின்னா பாருங்கள், இதே போல் நீளமான ஷேப்பில் வந்துடும். இதே போல் நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதே பட்டர் பேப்பரில் நம்ம இதை கவர் பண்ணி ரோல் பண்ணிடலாம். இதோட சைடையும் லைட்டாக மடித்து விட்டுடலாம். அவ்வளோதான். இனி நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 2 மணி நேரம் இது ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். சூப்பராக செட் ஆகி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து ஒரு பவுலில் 150 கிராம் மில்க் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கிறேன். மில்க் சாக்லேட் இல்லைன்னா நீங்கள் டார்க் சாக்லேட்டும் யூஸ் பண்ணலாம். இனி நம்ம இந்த சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துடலாம். அவனில் வச்சா நீங்கள் மெல்ட் பண்ணி எடுக்கலாம். இல்லைனா டபுள் பாய்லர் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துடலாம். நான் இதை அவனில் வச்சு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், நல்ல சாக்லேட் எல்லாம் மெல்ட் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம பிஸ்கெட்டை ரோல் பண்ணி வச்சுருந்தோம்ல, பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இனி நம்ம இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்கலாம். மெதுவாக கட் பண்ணி எடுங்க. பாருங்கள், இதே போல் சின்ன சின்ன சர்க்கிள் ஷேப்பில் ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளாக பிஸ்கட் யூஸ் பண்ணி ரொம்ப டேஸ்டியாக நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். நம்ம இதை சாப்பிடும்போது இதை நம்ம பிஸ்கெட்டில் ரெடி பண்ணோம் அப்படின்னா நம்பவே மாட்டாங்க. ரொம்ப ரிச்சான சாக்லேட் டேஸ்ட்டில் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எல்லாமே நான் இதே போல் சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. இனி நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல சாக்லேட்டில், இதை நம்ம டிப் பண்ணி எடுத்துடலாம். பாதி அளவுக்கு டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போல் எடுத்த பிறகு நம்ம இதுக்கு மேலே லைட்டாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டுடலாம். நான் இதில் சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போடுறேன். அவ்வளோதான். இதே போல் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துடலாம். சாக்லேட்டை நம்ம டிப் பண்ணி எடுத்துகிட்டு 1 நிமிடத்துலேயே அது செட் ஆகிடும். பாதி அளவுக்கு நம்ம இதில் சாக்லேட்டை கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டுட்டு செட் பண்ண வச்சிடலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நம்ம கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயும் கொடுத்து விடலாம். ஈஸியாக அவன் எதுவுமே இல்லாமல் வீட்டில் பிஸ்கெட் வச்சே நம்ம சூப்பரான ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாக்லேட் எல்லாமே செட் ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக பிஸ்கெட் யூஸ் பண்ணி சிம்பிளான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.